அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2-3 டேஸாக செம்மையாக கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் நல்லாவே உங்களுக்கு டிஃபராக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே யுஏஇயில் நல்லாவே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்மையாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நோம்பு டைமில் போனது அல்லவீர் மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் போகவே முடியல. டைம் கரெக்டாகவே இருந்துச்சு. மாமி வந்ததுக்கப்புறமா போகலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் போகவே முடியல. ஓகேன்ட்டு ஹஸ்பண்ட் ஒர்க்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டாக்கா கிளம்பு, அல்லவீர் மார்க்கெட் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னாங்க. நானுமே ஓகே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டா பசங்களுக்குமே டெய்லி ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு வச்சிடலாம் ஸ்கூலுக்குன்ட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன். சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கிளம்புன்னு சொன்னதுக்கப்புறமா கடகடன்னு ஒரு 20 மினிட்ஸ்லலாம் சமைச்சிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னாக்கா இங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி போகிறத விட இதே மாதிரி அவசரமாக டக்குன்னு கிளம்பி போகிறது தான் அதிகமாகவே இருக்கும். ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருக்கிறப்ப டக்குன்னு நம்மளை வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே வந்த வரையும் லாபம், நம்ம கிளம்பிடலாம், போயிட்டு நம்மளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. டிராஃபிக் இல்லை போகிறப்ப, அதனால டக்குன்னு போயிட்டோம். அல்லவீர் மார்க்கெட்டில் வந்து ப்ளூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நம்ம எப்போதுமே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்குவோம். முன்னாடிலாம் வந்து அல்லவீர்லாம் போக மாட்டோம். இப்போ ரீசெண்டாக தான் வந்து இங்கே போயாவது. ஏன்னாக்கா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. ஆனால் என்ன ஒன்று, பல்காக தான் வந்து மோஸ்ட்லி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரூட்ஸ்லாம் பல்காக வாங்கிக்கிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சா வாங்கிக்கலாம், இல்லாட்டி ப்ராப்ளம் இல்லை. மெயின் வந்து ஃப்ரூட்ஸ்க்காக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பார்க்கிங்குமே போட்டு மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ்லாம் இல்லை. லிஃப்டே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இங்கே அல்லவீர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு டேஸ்டிங்க்குமே கொடுப்பாங்க. நம்ம ஒரு பாக்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கேட்டாக்கா அந்த டேஸ்டிங்க்குமே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு இந்த குட்டியாக இருக்கும்ல, அந்த ஆரஞ்சில் சீடே இருக்காது. பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஒன்று கேட்டோமா டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்தாங்கம்மா உங்களுக்கு இல்லாததா அப்படின்ட்டு. அப்புறம் எடுத்து டேஸ்டிங் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு அது வாங்கிக்கிட்டு இந்தியா பொமக்ரனட் இருந்துச்சு. அதுவுமே வந்து ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. அதை வந்து கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் வேணான்னு சொல்லியாச்சு. ஏன்னா எப்பயும் வந்து வாங்குவோம். அதனால வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கே நம்மளுக்கு தெரிஞ்சு. அதுவும் இந்தியா பொமக்ரனட் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ நிறையா இருந்துச்சு. ஆனால் ரேட் செம்மையாக இருந்துச்சு. சம்மர் டைமில் ரொம்ப ஹீட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ வேணாம் அப்படின்னாச்சு. பாக்ஸே வந்து 45 கிராம்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. நார்மலாக வந்து 20 கிராம்ஸ்க்கே நம்ம வாங்கிடுவோம். ஆப்பிளுமே டக்குன்னு எடுத்து நம்ம கேட்டதும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆப்பிள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நமக்காக வேறு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் இந்த டைம் வாங்கின ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து லாஸ்ட்டில் இந்த எக்ஸ்லேட்டர் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் சீன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த அல்ஃபபெட்க்கு பக்கத்தில் உள்ள ஷாப் தான். அந்த 2 லைட்டிங் கூட இருக்கும். நான் காட்டியிருப்பேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா. அந்த லைட்டிங் வந்து அடையாளம் வச்சுக்க சொன்னாங்க. அது நெக்ஸ்ட் டைம் வரப்போ. பனானா வந்து அங்கே இல்லை. சரி இன்னொரு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப பார்த்தா இன்னொரு ஷாப்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பனானாஸ் இருந்துச்சு. சரி நம்ம இந்தியா பனானா மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு அங்கேயுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். ஆனால் பனானாவோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால ஜஸ்ட் ஒரு 1 kg மட்டும் வாங்கிக்கிட்டு அப்புறம் கோவா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே குட்டி குட்டியாக கொஞ்சம் செங்காயாக பார்த்து கோவா வாங்கியாச்சு. பொண்ணுக்கு வந்து கோவா பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நார்மலாக 2 எடுத்து கட் பண்ணி கொடுக்குறப்ப சஃபாரி போயிருந்தப்ப ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, வாங்குங்கன்னு சொன்னாங்க. அதுவும் மாமியுமே கோவா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கியாச்சு. ஆனியன் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அல்லவீர் மார்க்கெட் போகிறப்ப நார்மலாக வாங்கிக்கிட்டு வந்து பார்த்தா பாதிக்க மேலே வீணாக போனதாகவே இருந்துச்சு. அதுலேருந்து ஆனியனே வாங்க மாட்டோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக பார்த்துக்கிட்டே வரப்போ ஒரு ஷாப்பில் ஹஸ்பண்ட் நார்மலாக போயிட்டு கேட்டாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேக்கிங்லேருந்து பிரித்து எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 kg 10 கிராம்ஸுன்ட்டு இந்தியன் ஆனியன் தான் நமக்காக ஒரு பெரிய மூட்டையிலேருந்து பிரித்து 3 kg பேக்கெட்டில் வந்து அவங்களே எடுத்து கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஆனியன் வந்து திருப்தியாக வாங்கியாச்சு. சரி 3 kg வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு ஷாப்லேயுமே வந்து கம்மியாக காய்கறி எல்லாமே இந்த தடவை வாங்கிட்டோம். எப்பயும் வந்து இதே மாதிரி கரெக்டாக வாங்க மாட்டோம், அதனாலேயே வந்து போகிறது கிடையாது. நம்பர் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஷாப்பில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நமக்கு தேவையானது half kg இல்லை 250 கிராம்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கியாச்சு. அந்த ஷாப்பில் தான் வந்து டொமேட்டோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்கன்ட்டு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டாங்க. டொமேட்டோ ஜிஞ்சர்லாம் என்ன இவ்வளோதே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுனாக்கா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கொடுத்ததுனால எதுவுமே வந்து சொல்ல முடியல. வாங்கிக்கிட்டு வந்து அப்புறம் நெய்பர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஷேர் பண்ணி
பண்ணியாச்சு. பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து ட்ரோலி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே டிக்கியில் ஏற்றிட்டு திரும்ப பில்டிங் கீழே வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப இது எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். ப்ளூ மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் இது. நம்ம பார்க்கிங்கில் போட்டு அப்படியே போயிடுவோம். வரப்போ அந்த என்ட்ரன்ஸை ஜஸ்ட் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யுஏயில் இருந்தீங்கன்னாக்கா அவீர் மார்க்கெட் போகிற மாதிரி இருந்தால் டேரெக்டாக மேப்பில் ப்ளூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போனாவே கிடைச்சிடும். வெஜிடபிள்ஸை, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து நிறையா வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. அது வந்து ஓகே, ஹாப்பி தான். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாம் வீணாக போகாமல் வீணாக போகிறதுக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா எல்லாம் நம்ம காசு போட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் வீணாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லெமன், கோரியண்டர், மின்ட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த டைம் கிடச்சிருச்சு. நிறையா திங்ஸ் வந்து வாங்கின மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அவீர் மார்க்கெட் வந்து போனது என்னமோ ஃப்ரூட்ஸ் வாங்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம வெஜிடபிள்ஸை, ஃப்ரூட்ஸு அது கூடவே கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 2 hours ஆயிடுச்சு. ஏன்னா வரப்போ செம்ம டிராஃபிக்கில் மாட்டியாச்சு. இதோட இந்த விளாக் முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.